வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. இன்றைய முக்கிய செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 142 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரை 3-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றியது இந்தியா. பிப்ரவரி 15 நண்பகல் 12 மணிக்குள் பிணை கைதிகள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும். இல்லையென்றால் போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்தாகும். மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஹமாஸ் அமைப்புக்கு அதிபர் டிரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். காசாவை வாங்கப் போவது இல்லை, எடுத்துக்கொள்ளப் போகிறோம். அப்போதுதான் ஹமாஸ் மீண்டும் தலை தூக்காமல் இருக்கும் என பேசியுள்ளார். ஆளுநருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் முன்வைத்த கேள்விகள். தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பி மீண்டும் பெற்ற மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பலாமா? அனைத்து வித மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பலாமா? தனிப்பட்ட அதிகாரம் என்பதன் செயல்பாடுகள் என்ன? அரசியல் சாசனம் அதை உறுதி செய்கிறதா? பரிந்துரையின் போது அமைச்சரவை ஆலோசனையை ஆளுநர் கேட்க வேண்டுமா? தனித்து செயல்படலாமா? மசோதா மீது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என கூற முடியுமா? குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் மசோதா மீது ஒப்புதல் தருவது அவசியமா? அவசியம் இல்லையா? அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆளுநருக்கு அதிகாரம் தரப்பட்டுள்ளதா? குடியரசுத் தலைவரானால் மசோதா நிராகரிக்கப்பட்டால் அதை அரசியல் சாசனம் மூலம் கையாள்வது எப்படி என கேள்வி எழுப்பியுள்ளனர். பிரான்சில் இருந்து 2 நாள் அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. அதிபர் டிரம்ப் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இன்று மக்களவைத் தேர்தல் நடந்தால் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும். வாக்கு சதவீதமும் 47 இருந்து 52ஆக உயர்ந்துள்ளது என இந்தியா டுடே சி வோட்டர் கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகியுள்ளன. புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். வகுப்பு திருத்த மசோதா மீதான கூட்டுக்குழு அறிக்கை மாநிலங்களவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளன. கோபியில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை தவிர்த்துவிட்டு பேசிய செங்கோட்டையன், எத்தனையோ வாய்ப்புகள் வந்த போதும் அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என நினைத்ததாகவும் பேசியுள்ளார். குழந்தைகள் உள்ளதாலேயே கட்சியில் சில்ட்ரன்ஸ் விங் தொடங்கியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தை மறைமுகமாக விமர்சித்த அண்ணாமலை. சென்னை விமான நிலைய பகுதியில் நிலவும் கடும் பனிமூட்டம். விமானங்களை பாதுகாப்பாக இயக்க இந்திய வான்வெளி ஆராய்ச்சி மையம் அறிவுறுத்தல்.